ஒரு வீட்டில் அப்படியே ஸ்தோத்திர சகோதரன் மரித்து போகிறாரு. பேர் லாசரு. முடிஞ்சது. ஹல்லேலூயா. டேட் ஆஃப் பர்த் எழுதியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அந்த கல்லில் எழுதியிருப்பாங்க டேட் ஆஃப் டெத் எழுதியிருப்பாங்க. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இது அவ்வளவுதான். ஆனா எங்க அப்பா வந்தாரு. தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாக்க கூடிய வல்லமை உள்ள ஒரு தெய்வம் வந்தாரு. நான் யோசித்து பார்த்தேன். பின்னும் அதை யோசித்து பார்த்தேங்க. நீங்கள் எத்தனை பேர் யோசித்து பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷன் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆதார் கார்டில் எழுதியிருப்பாங்க. யாருக்கும் டேட் ஆஃப் டெத் அதில் எழுதியிருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் டெத் எழுதி யாருக்கும் மாற்றுறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மாற்றின ஒரு மனுஷனை நான் அறிந்திருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். அவர் தான் லாசரு. ஆமென். ஹல்லேலூயா. ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல உருட்டி மூடி வச்ச விஷயத்துல கர்த்தர் திறந்து அற்புதம் செய்தார். ஓ ஸ்தோத்திரம். வாழ்க்கையில இவ்வளவுதான் சொல்லி உலகம் மனுஷனை எழுதின தீர்ப்பை அப்பா மாற்றி எழுத போகிறார். ஹல்லேலூயா. ஒரு திருப்பு முனைய, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கர்த்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கு முன்னே மூடிய சில சுவர்களை கர்த்தர் திறக்கிறத நான் ஆவியில உணர்கிறேன். மூடின சில கற்கள் திறக்கிறத பார்க்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு முன்பாய், உன் வாழ்க்கைக்கு முன்பாய், உன் எதிர்காலங்களுக்கு முன்பாய் சில மூடப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட ஒரு விஷயங்கள் நடுவிலே, முடிந்த விஷயங்கள் நடுவிலே, புல் ஸ்டாப் வைத்த விஷயங்கள் நடுவிலே ஆச்சரிய குறிகளை ஸ்தோத்திரம் கமாவை கர்த்தர் போட துவங்குகிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா.